ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு, கீ ரைஸ், மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மட்டன் குழம்புக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் ரெடியாக இருக்குது. 2 வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் ரெடியாக இருக்குது. குக்கரில் ஆயில் விட்டுட்டு சூடானதும் கருவேப்பிலை சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெட்டி வச்ச அந்த வெங்காயத்தை சேர்க்குறோம். நல்லா ப்ரௌனிஷாக வரட்டும். நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்க்குறோம். சேர்த்து நல்லா பச்சை வாடை போக மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த வெங்காயத்தோட எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்க்குறோம். கீரி போட்ட 4 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டோம். அடுத்து நம்ம வந்து கொத்தமல்லி, புதினாவும் சேர்ப்போம். கொத்தமல்லி, புதினாவும் வாஷ் பண்ணி சேர்த்துட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மசிஞ்சு வரணும், நல்லா வேகணும். இந்த மாதிரி நல்லா வெந்து இந்த ஸ்டேஜுக்கு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்க்குறோம். அதே போதுமானது. பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து நம்ம வந்து வெட்டி வச்ச கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு தேவையான வேறு காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து முருங்கைக்காய் சேர்த்துப்பாங்க. எல்லாம் அதே கறி ஸ்மெல்லில் தான் வரும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான காயை நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம மட்டனை சேர்க்குறோம் வித் போன்ஸ். இது வந்து குழம்புக்கு. மட்டனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். 2 ஸ்பூன் கறி மசாலா சேர்க்கணும். ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சள்தூள் சேர்க்குறோம். இது 2 ஸ்பூன் கறி மசாலா சேர்க்குறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கறி பெரட்டி விடலாம். நல்லா எல்லா பக்கமும் மசாலா சேரணும். இது வந்து நம்ம பட்டை ஏலக்காய் லவங்கம் தட்டி சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பு, கறி வேகிறதுக்கான அளவான தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கரில் மூடி ஒரு 3 விசில் வைக்கலாம். 3 விசில் வச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சா கறி ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் திருவி ஒரு 4-5 முந்திரி, பாதாம் போட்டு அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். குக்கர் நல்லா மூடி வச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். கறி ரெடி ஆகிடுச்சு. குழம்பு ரெடி ஆனதும் இந்த பாருங்கள், நல்லா ஸ்டேஜில் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்ச நம்ம தேங்காவை சேர்க்க போகிறோம். நல்லா ஒரு கொதி விடணும். நல்லா கொதித்து வரணும் ஒரு கொதி. அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், நல்லா குழம்பு வந்து கொதிக்குது. மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஒரு கொதியோடு நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்துடும். சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரைஸ் வைப்போம். கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு குக்கரில் தேவையான அளவு நெய் சேர்க்கலாம். நெய் சேர்த்துக்கிட்டு அது சூடானதும் வெட்டி வச்சுருக்க வெங்காயம் சேர்ப்போம். ஒரு 2 வெங்காயம் வெட்டி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா ப்ரௌனிஷாக வரணும். 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பச்சை வாடை போகணும். நல்லா ப்ரௌனிஷாக வரணும். ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் ரெடியாக. நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் இதை நீங்கள் சண்டேல நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து பட்டை ஏலக்காய் லவங்கம் 1 ஸ்பூன் சேர்க்குறோம்.
அதை வந்து சில பேர் வந்து அப்படியே போடுவாங்க, பட்டை ஏலக்கெல்லாம். நாங்கள் இடித்து போட்டிருக்கோம். வெட்டி வச்ச தக்காளி, கொத்தமல்லி, புதினா சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா வெந்து இந்த மாதிரி மிக்ஸ் ஆகும். இந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜ் நல்லா இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்ததும் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். நாங்கள் ஆல்ரெடி 2 கப்பு ரைஸு கழுவி ஊற வச்சுருக்கோம். 2 கப்பு ரைஸுக்கு 3 கப்பு தண்ணி வைக்கணும். நாங்கள் வந்து 3 கப்பு தண்ணி சேர்க்குறோம். கழுவி ஊற வச்ச ரைஸை நெக்ஸ்ட்டு சேர்க்கணும். இதில் 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். நாங்கள் 2 கப்பு ரைஸ் போடுறோம், அதனால் 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அந்த மாதிரி கொதித்து வரும்போது ரைஸை சேர்க்கணும். கழுவி வச்சுருக்க ரைஸு தண்ணியை இறுக்கி, அதாவது தண்ணியை எடுத்துகிட்டு வடிச்சிட்டு இந்த மாதிரி ரைஸை மட்டும் எடுத்து அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா இந்த மாதிரி நல்லா ஆவி வரும். ஆவி நல்லா வரும்போது விசில் வச்சு மூடிட்டு சிம்மில் ஒரு 15 நிமிஷம் வைக்கணும். ரைஸ் ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு கிரேவி செய்ய ரெடி பண்ணிடலாம். மட்டன் கிரேவிக்கு 2 தக்காளி, ஒரு 3 வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாம் வெட்டி வச்சாச்சு. குக்கரில் ஆயில் விட்டுட்டு அது சூடானதும் வெங்காயம் சேர்க்குறோம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும், ப்ரௌனிஷ் ஆகிற வரையும். இதுக்கு வந்து நம்ம கிரேவிக்கு வந்து போன்லெஸ் தான் வச்சுருக்கோம். மட்டன் ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் தான். இந்த பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போக அந்த வெங்காயத்திலே நல்லா பிரட்டி விடுறோம். தக்காளி 2 தக்காளி வெட்டி வச்சுருந்தோம், தக்காளி சேர்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு போன்லெஸ் அந்த 1/2 கிலோ மட்டனையும் சேர்த்துட்டோம். இதில் வந்து நம்ம வெட்டி வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், நீங்கள் உங்கள் சைஸுக்கு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வெட்டிக்கலாம். நாங்கள் கொஞ்சம் பெருசாக வெட்டியிருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்ப்போம். வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. 3 ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூளும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இது மட்டன்லேயே, போன்லெஸ் மட்டன்லேயே தண்ணி விடும் குக்கரில். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 3 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வைங்க. கிரேவி ரெடி ஆகிடும் சூப்பராக. பாருங்கள், இது வந்து ரைஸ் நம்ம இதுக்கு முன்னே வச்சோம் இல்லையா, அது ரெடி ஆகிடுச்சு. சிம்மில் வச்சுருந்தோம், சோறு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கிரேவி செக் பண்ணுவோம். பாருங்கள், ஆவி போயிடுச்சு, கிரேவியும் ரெடி. இப்போ மட்டன் வந்து நல்லா தண்ணி விட்டுருக்கோம். அந்த பாருங்கள், தண்ணி இருக்குது. நீங்கள் இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு பிரட்டி விடுங்க. கொத்தமல்லி தூவிடுங்க. இந்த பாருங்கள், அந்த தண்ணி கொஞ்சம் வற்றணும், அப்போ தான் சுண்டி வரும். கிரேவி சூப்பராக திக்னஸாக வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு கறியும். இந்த கோம்போ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு சண்டே வீட்டில் கீ ரைஸ், மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கிரேவி நல்லா திக்னஸாக வந்துருச்சு. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இனி சாப்பிட வேண்டியது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.